ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஒரு ஃபிஷ் கீப்பர் சேலம். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்ம நிறையா பிஸ்னஸ் ஓரியன்டாக வீடியோஸ் போட்டுட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ கொஞ்சம் கண்டென்ட் வீடியோ போகிறதுக்கு டைம் இல்லாதனால பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போட முடியதில்ல. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கண்டென்ட் ஸோ நீங்கள் ஒரு பெரிய பெரிய டேங்க் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட்டாக ஒரு பெருசாக ஒரு டேங்க் மேக் பண்ணோம் பெங்களூரில் 6 × 2.5 × 2.5 டேங்க்கு. ஸோ 12 mm டஃபனில் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா, அந்த கஸ்டமர் எனக்கு சில சஜஷன் கொடுத்துருக்காரு. ஸோ நீங்கள் ஒரு வீடியோ மேக் பண்ணுங்கள், மற்ற பர்சனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சொல்லி எனக்கு ஒரு சில கண்டென்ட் கொடுத்துருக்காரு. ஸோ அதை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக விசிட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம மேக் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே நம்ம பெங்களூர் கஸ்டமர் தான். ஸோ அவர் எனக்கு ஒரு சில ட்ரபிள்ஸ் சொன்னார். என்ன நீங்கள் செஞ்சு கொடுத்த டேங்க்ஸில் இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்குது, அது மற்றவங்களுக்கு போகாமல் பார்த்துக்கிறதுக்கு என்ன விஷயம் பண்ணணுமோ அதை நீங்கள் வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சொல்லியிருந்தாரு. ஸோ அதை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நம்ம ஒரு பொதுவாக ஒரு பெரிய பெரிய டேங்க் மேக் பண்ணுறோம் அப்படின்னாலே, ஸோ என்னுடைய பர்சனல் சஜஷன் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு 6 × 2.5 × 2.5 டேங்க் இருக்கு இல்லையா, அதோடு நிறுத்திக்கோங்க. ஸோ நீங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா 8 foot 10 foot ஹைட்டு 3 தூக்குறேன் 4 தூக்குறேன்னு சொல்லிட்டு வித்தில் 4 3 வரும். இப்படி நிறையா நமக்குள்ள ஆசை இருக்கும். ஸோ எனக்கு கூட பார்த்தீங்கன்னா 10 அடிக்கு ஒரு 4 அடிக்கு 4 அடி டேங்க் செய்யலாம்னு ஆசை இருக்குது. பட் ஆனால் அது அந்தளவுக்கு செக்யூர்டா சேஃபாக அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது. ரெண்டாவது காஸ்ட் வைஸ் பில் எகிரிடும். சரிங்களா. ஸோ அதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ரொம்ப மெனக்கட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ பெரிய டேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 × 2.5 × 2.5 பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு பெரிய வால்யூம் தான். அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1150 லிட்டர் பார்த்தீங்கன்னா சாலிடாக வால்யூம் பிடிக்கக்கூடிய ஒரு பெரிய டேங்க் தான். ஸோ இப்போ நம்ம ரீசெண்ட் டைமில் பெங்களூரில் செஞ்சோம் இல்லையா. ஸோ அந்த டேங்க் பார்த்தீங்கன்னா 12 mm நம்ம டஃபன் போட்டிருந்தோம். ஸோ டஃபன் போட்டுட்டு இப்போ ப்ராசஸ் எல்லாம் பண்ணியாச்சு. கஸ்டமர்கிட்ட ஒரு சின்ன என்கொயரி பண்ணோம், ப்ராசஸ் எல்லாம் ஓகேங்களா, டேங்க் கிளியர் ஆகிடுச்சுன்னு சொன்னதுக்கு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா டேங்க்லாம் சூப்பராக கிளியர் ஆகிடுச்சு பிரதர், எனக்கு சில நிறைகள் குறைகள் இருக்குது, அது உங்களோட ஷேர் பண்ணலாமான்னு கேட்டார். தாராளமாக ஷேர் பண்ண சொன்னேன். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா நான் பர்சனலாக உணர்ந்த ஒரு கருத்தும், அது இல்லாமல் கஸ்டமர் என்கிட்ட சொன்ன சில விஷயங்களும் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி சொல்கிறேன். ஸோ ஏன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நெகட்டிவாக ஃபீல் ஆகலாம். சரிங்களா. இது என்னோட கஸ்டமர் சைட்லேயும் எனக்கு நடந்த விஷயங்களாக ஷேர் பண்ணுறேனே தவிர்த்து பொதுவாக இப்படி தான் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்ல வரல. சரிங்களா. இதை ஏன் மென்ஷன் பண்ணுறேன்னா, ஏன்னா டஃபனை பற்றி உங்களுக்கு நிறைய கருத்துக்கள் இருக்கலாம், எனக்கு நிறைய கருத்துக்கள் இருக்கலாம், என்னுடைய கஸ்டமருக்கு நிறைய கருத்துக்கள் இருக்கலாம். இப்படி எல்லா ஒரு கருத்தும் பார்த்தீங்கன்னா நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். ஆனால் இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபிக்ஸடாக சொல்ல கிடையாது. ஸோ நம்ம சுற்றி வளைக்க வேணால் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஒரு டஃபன் போடுறது சேஃப் இல்லையா அப்படிங்கிறதும், ப்ளஸ் டஃபன் போகிறதுனால ஏற்படக்கூடிய சில பல ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படிங்கிறதும், ஸோ அது நம்ம தெளிவாக பார்த்துருவோம். பொதுவாக டஃபன் போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா சேஃப் தான். சரிங்களா. ஏன்னா கிளாஸஸோட திக்னஸ் நம்ம எந்தளவுக்கு திக்னஸ் போகிறோமோ அந்தளவுக்கு நம்ம டஃபன் போடும்போது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் லெவல் பார்த்தீங்கன்னா 10 மடங்கு ஆயிரும். ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அந்த கிளாஸை உங்களால் அடித்து உடைக்க முடியாது. ஸோ நிறையா நீங்கள் வீடியோஸ் கூட பார்த்துருக்கலாம், சுற்றியில் அடிச்சுலாம் காமிச்சிருப்பாங்க, அல்லது ஒரு கட்டை எடுத்து அடித்து பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படி நீங்கள் எந்த ஒரு சப்ஜெக்ட் அடித்து டேரெக்டாக நீங்கள் அடித்தாலுமே பார்த்தீங்கன்னா உடையாது. அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒரு பக்கம் இருந்தாலுமே அதுக்கு பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்கும் எப்பயுமே. ஸோ அந்த பாயிண்ட்டை நீங்கள் அடிச்சுனா மட்டும் தான் அந்த கிளாஸ் உடஞ்சி கல்கண்டாக சிதறி விழுவோம். ஸோ நம்ம நார்மலாக இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் ஜெயின் கோபின் கிளியர் கிளாஸ் தான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டஃபன் கிடையாது. இது நீங்கள் ஒரு சுற்றி வச்சு நேராக நீங்கள் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா கிளாஸ் பிரேக் ஆயிரும். சரிங்களா. ஆனால் கல்கண்டு மாதிரி கொட்டாது, பிரேக் ஆகி பார்த்தீங்கன்னா அங்கங்கே விரிசல் விட்டு நின்றுடும். அதே டஃபன் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிச்சுட்டே இருக்கலாம், உடையாது. ஆனால் அதனுடைய எட்ஜஸ் பாயிண்ட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, கார்னர் நீங்கள் ஓங்கி ஒரு அடி சுற்றி வச்சு அடிச்சிங்கன்னா கல்கண்டு மாதிரி கொட்டி போயிடும். ஒரே அடிக்கே கல்கண்டு மாதிரி கொட்டி போயிருமான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. எப்பயுமே ஒரு டஃபனை பொறுத்தவரைக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ரெஷரில் இருக்கும். அந்த நீங்கள் ஹீட் பண்ண பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ரெஷரில் இருக்கும். அதுக்குன்னு ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதை நீங்கள் நம்ம சீண்டும் போது தான் அது பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா அதிகம். ஏன்னா நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருப்போம், கிளாஸ் தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க, தூக்கிட்டு போகும்போதே பார்த்தீங்கன்னா பட்டுன்னு கட்டாய பற்றி கல்கண்டு மாதிரி கொட்டி போயிடும். சரிங்களா. அல்லது ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, திடுதுப்புன்னு பார்த்தீங்கன்னா பிரேக் ஆயிரும். சரிங்களா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நெகட்டிவாக இருந்தாலுமே பாசிட்டிவாக அப்படின்னு விஷயம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் பிரேக் ஆகாது.
ஒன்று. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் ஃபீல் பண்ண விஷயம் பார்த்தீங்கன்னா, நார்மல் ஒரு கிளாஸ் வந்து ஒரு கிளியரன்ஸில் இருக்குன்னா டஃப்னு போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 5% பார்த்தீங்கன்னா அதனுடைய கலர் பார்த்தீங்கன்னா லைட்டாக மங்குது. ஓகே, அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டிகிரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை வந்து ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ணும்போது கரெக்டாக ஹீட்டிங் முடிச்சதுக்கப்புறம் அதனுடைய ப்ராசஸிங்கில் விட்டு வெயிட் பண்ணி எடுக்கணும். ஸோ வந்து நிறையா கிளாஸஸ் வந்து எடுக்கக்கூடிய கடைகளாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வெளியே எடுத்துருவாங்க. எடுத்துட்டு மறுபடியும் அடுத்த ப்ராசஸ்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால ஸோ நம்ம வேகமாக அது வந்து அதனோட ஹீட்டு குறையாமல் எடுக்கிறதுனால கிளாஸில் பார்த்தீங்கன்னா 0.5 mm பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெண்ட் ஆகுது. ஸோ நான் வந்து இந்த கிளாஸை டேங்கை ஒட்டி முடிச்சுட்டு லென்த்தில் நின்று அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம எப்பயுமே வந்து டேங்க் ஒட்டி முடிச்சு நம்ம கரெக்ஷன் பண்ணுவோம். ஸோ நிறைய கஸ்டமருக்கு தெரியும், நம்ம வந்து ரொம்ப கொஞ்சம் மைனட்டாக பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிளாஸ் லைட்டாக பெண்ட் இருந்துச்சு. ஸோ எனக்கு ஒரு ஆச்சரியம், ஏன்னா இந்த எஜ்ஜும் ஜாயிண்ட் இருக்குது, இந்த எஜ்ஜும் ஜாயிண்டில் இருக்குது. ஸோ சென்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து உள்ளே போயிருக்கு. எனக்கு ஒன்றும் புரியல, என்னடா 2 எஜ்ஜும் கரெக்டாக இருக்குது, ஒருவேளை பாட்டம் கிளாஸ் வந்து ஏதாவது தப்பாக கட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை மெஷர் பண்ணி பார்த்தா அது அக்யூரேட்டாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி பெண்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸில் வந்து லைட்டாக பெண்டு இருந்துச்சு. நான் அந்த பெங்களூர் கஸ்டமருக்கே கூப்பிட்டு காமிச்சேன், சார் இந்த கிளாஸ் பாருங்கள் லைட்டாக பெண்டு இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அதை நான் வந்து பர்சனலாக யூடியூப்பில் உட்காந்து சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நான் இப்போ உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, ஹீட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக அதுக்கு வந்து ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ப்ராசஸ் பண்ணால் அந்த மாதிரி ஆகிறதில்ல. இது வந்து 99% பார்த்தீங்கன்னா ஆகாது. ஏன்னா ப்ராப்பராக செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் வந்து எடுப்பாங்க. ஏதோ 1% வந்து யாருக்காவது மிஸ் ஆகுது. அப்படி சொல்கிறேன்னா ஒரு 100ல் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பர்சனுக்கு வந்து மிஸ் ஆகும். ஸோ இது வந்து இந்த கஸ்டமருக்கு மெயினாக ஏன் நம்ம வந்து சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பெங்களூரில் செஞ்ச கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்யூரன்சியான கஸ்டமர், ரொம்ப பர்ஃபெக்டாக எனக்கு இப்படி தான் இருக்கணும், வேலைலாம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மைனூட்டாக புள்ளி முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நோட் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ். ஸோ அவருக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், சார் இப்படி பெண்டாக இருக்குது, இதுக்கு இத்தான் ரீசன், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ இதுக்கப்புறமே வந்து டஃப்னு போடும்போது பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து பபுள்ஸ் எங்கேயாவது முட்டையாக எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். இப்போ இது வந்து பிளைன் கிளாஸ்னால உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். பபுள்ஸ் வந்து எங்கேயாவது ரொம்ப ரேர் கிரியேட் ஆகுறது, எங்கேயாவது ஒரு இடத்துல பபுள்ஸ் கிரியேட் ஆகி நிற்கும். ஸோ அந்த இடத்துல போய் நம்ம வந்து சுற்றி அடிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது இல்லை, டஃப்னு தானே அதெல்லாம் உடையாதுன்னு சொல்லிட்டு வீட்டில் குழந்தைங்களோ வேறு ஏதாச்சும் சின்ன பசங்க இருக்கும்போது பார்த்தீங்கன்னா விளையாட்டு போக்கில் வந்து ஏதோ பொருள் எடுத்து வேகமாக அடிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணாலுமே டஃப்னு வந்து நான் சொன்னேன் இல்லையா பிரேக்கிங் பாயிண்ட், அந்த பிரேக்கிங் பாயிண்டில் கண்டிப்பாக வந்து உடையறதுக்கு அதிகமான சான்ஸ் வந்து இருக்குது. ஓகே, இதுக்கப்புறமே டஃப்னில் வந்து எனக்கு வந்து சில விஷயங்கள் ஃப்ளெக்சிபிள் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டஃப்ன் போடுறதுக்கப்புறமா உங்களால் அந்த டேங்க்கில் வந்து அந்த கிளாஸில் வந்து உங்களால் எந்த வித ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா பாலிஷ் போடலாம், எக்ஸ்ட்ரா தேய்க்கலாம், ப்ளஸ் வந்து ஹோல் போட்டாச்சு, அந்த ஹோலை கொஞ்சம் லைட்டாக இன்னும் கொஞ்சம் தேய்ச்சி கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம், அந்த மாதிரி எந்த ஒரு ஆல்டருமே உங்களால் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து ஃபிக்ஸ்டு. ஏன்னா நீங்கள் செய்யறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ப்ராப்பராக என்னென்ன விஷயங்கள் பண்ண போகிறீங்களோ, என்னென்ன பாலிஷ் பண்ண போகிறீங்களோ எல்லாமே பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமே தான் டஃப்ன் கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறமே டஃப்ன் போட்டதுக்கப்புறமா உங்களால் எந்த வித ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு பிரேசிங் காசு நீங்கள் போட்டு லென்த்தில் போட்டுட்டீங்க, அதை நீங்கள் கட் பண்ணணும்னு நினச்சா கூட கண்டிப்பாக கட் பண்ண முடியாது. ஸோ கட்டிங் மிஷினு வேறு எந்த ஒரு நீங்கள் கட்டர் வச்சு கட் பண்ணலாமே அது கட் ஆகாது. அதே மாதிரி ஓட்டை நீங்கள் வந்து டஃப்ன் கிளாஸில் போடும்போது பார்த்தீங்கன்னா மொத்த கிளாஸுமே உடஞ்சி விழுந்துடும். சரிங்களா, இதெல்லாம் நீங்கள் வந்து எனக்கு வந்து அதில் ஃபீட்பேக்காக தோண விஷயங்கள். மற்றபடி அதர்வைஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு போனாலே உடஞ்சிரும், எஜ்ஜில் அடித்தாலே உடஞ்சிரும் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா டஃப்னில் வந்து கிடையாது. இது வந்து 99% பார்த்தீங்கன்னா யாருக்குமே தொந்தரவு வந்து வராது. அந்த 1% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறேன்னா ஒரு டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்குது இல்லையா, அது வந்து அந்த 1% வந்து யாராலையும் தவிர்க்க முடியாது. அந்த வகையில் மட்டும்தான் வந்து அது வந்து பிரச்சனை வந்து வரும். ஸோ இந்த வீடியோ வந்து கஸ்டமர் வந்து மெயினாக வந்து மேக் பண்ண சொன்னது காரணம் பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு வந்து நான் ரொம்ப பர்ஃபெக்ஷன் எதிர்பார்த்ததுனால எனக்கு இதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து குறையிற மாதிரி தெரியுது போல் அப்படின்னு சில விஷயங்கள் சொன்னார். என்னன்னா நார்மல் கிளாஸ் வந்து பார்க்குறதுக்கும் நீங்கள் டஃப்ன் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5% பார்த்தீங்கன்னா லைட்டாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் மங்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அது நானுமே ஃபீல் பண்ணேன். சரிங்களா, நம்ம வந்து நார்மலாக எல்லா கிளாஸுமே இப்போ ரீசெண்ட் டைமில் கூட கோயம்புத்தூர் கஸ்டமருக்கு வந்து கிளாஸஸ் வந்து நல்லா தொடச்சி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப ஹாப்பியானார். ஸோ கிளாஸ் வந்து இவ்வளோ க்ளீனாக இருக்குமான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எனக்கு வரதாக வந்து தோணுச்சு, கஸ்டமருக்குமே ஃபீல் ஆச்சு. ஸோ வந்து பிரதர் எவ்வளோ பேர் வந்து டஃப்ன் போடுறாங்க, அதெல்லாம் யாருமே சொன்னதில்லை, நீங்கள் மட்டும் புதுசாக வந்து கம்ப்ளைண்ட்ஸ், இது வந்து கம்ப்ளைண்ட் இல்லை, அந்த 1% நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா வந்து டஃப்ன் பெஸ்ட்டாக நார்மல் கிளாஸ் பெட்டரான்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே பெஸ்ட்டு தான்.
ஸோ நீங்கள் வந்து ஒரு பெரிய சைஸ் வால்யூமை வந்து ஒரு கம்மி எம்எம்ல சுருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டஃபன் போட்டுக்கோங்க. இல்லை வந்து ஒரு 7 ஃபீட்டுக்கே பார்த்தீங்கன்னா 90 mm யூஸ் பண்ணுறோன்னா டஃபன் தேவைப்படாது. ஏன்னா அதுவே உங்களுக்கு வந்து போதுமான திக்னஸ் வந்து இருக்கும். சரிங்களா? டஃபனுக்கும் நார்மல் கிளாஸுக்கு என்ன வித்தியாசம்னா, நார்மல் கிளாஸ் நீங்கள் ஓங்கி அடிச்சிங்கன்னா கிளாஸ் பிரேக் ஆகும். ஆனால் வந்து கல்கண்ணி மாதிரி கொட்டாது. அதே நீங்கள் டஃபன் கிளாஸில் வந்து ஏதாவது எட்ஜஸில் அடித்து உடஞ்சி மொத்தமாக கிளாஸ் வந்து பிரேக் ஆச்சுன்னா கல்கண்டு மாதிரி பஸ்ஸோட கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஆக்சிடென்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா பஸ்ஸு அப்படியே கல்கண்டு மாதிரி கொட்டி போயிடும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் மதியான டைமில் நல்லா வெயில் சூடாது பார்த்தீங்களா, அந்த மாதிரி நிறைய டைமில் வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பஸ்ஸோட கண்ணாடிகள்லாம் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகிடும். அப்படியே கல்கண்டு மாதிரி கொட்டி போயிடும். எதுக்கு உடையனே தெரியாது. இல்லைன்னா சின்னதாக ஒரு பிசுறு முன்னாடி ஒரு லாரி போயிட்டு இருக்கும், அந்த லாரி போயிட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு காரோ அல்லது வந்து ஒரு பஸ்ஸோ போயிட்டு இருக்குன்னா சின்ன ஒரு கல் ஃபோர்ஸாக அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா மொத்த கிளாஸும் கொட்டி போயிடும். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸில் வந்து நடக்கிறது ரொம்ப ரேரு. 99% நடக்காது, அந்த 1% நடக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து டஃபனுக்கும் நார்மலுக்கும் உள்ள வித்தியாசம். அதர்வைஸ் வந்து நீங்கள் டஃபன் போடலாமான்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய நீடை பொறுத்து. டஃபன் போடும்போது பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப அதிகமாகும். நார்மல் கிளியர் கிளாஸில் வந்து உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து காஸ்ட் உங்களுக்கு பெருசாக வந்து மாடிஃபை ஆகாது. அதே மாதிரி நீங்கள் நார்மல் கிளாஸஸ் வந்து நீங்கள் நினச்சபடி வந்து இப்போ இங்கே ஒரு ஹோல் போட்டாச்சா, ஓகே இந்த ஹோல் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சில் போட்டிருக்கேன், இதை நான் 2 இன்ச்சாக கன்வெர்ட் பண்ணால் கூட மேலே பிட்டு வச்சு நான் அப்படியே பிட்டு ஓட்ட போட்டேன்னா கூட அது 2 இன்ச்சாக கன்வெர்ட் ஆகிடும். சரிங்களா? அந்த ஒரு பிசுறு பாயிண்ட் இருக்கும், அதை நீங்கள் உடச்சி கூட நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் அடுத்த பீஸ் வந்து எடுக்க முடியும். இல்லை நான் பாக்ஸ் மாதிரி எடுக்கிறேன் அப்படின்னா கூட கிளாஸ் கட்டரில் நீங்கள் கரெக்டாக பாக்ஸ் மாதிரி கட் பண்ணி தட்டினா பீஸ் வந்து உடஞ்சிரும். இல்லை கையிலே நான் வந்து கிளாஸ் கட்டர்லேயே ஹோல் போட்டுறேன்னு சொன்னால் கூட அழகாக நீங்கள் ஹோல் போட்டு தட்டினா வந்து உடஞ்சிடும். இது வந்து நார்மல் கிளாஸ் வந்து நடக்கக்கூடிய ஒரு சகஜமான ஒரு ப்ராசஸ். அதுவே வந்து டஃபன் கிளாஸில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எந்த வித ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே பண்ண முடியாது. ஸோ ரெண்டில் எது பெஸ்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பெஸ்ட்டு தான். எதுவுமே இது வந்து வீக்கு இது வந்து ஒஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் கிடையாது. ஸோ டஃபனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து அதிகம் இருந்தாலுமே குறைகள் அப்படிங்கிறது வந்து கொஞ்சமாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து நார்மல் கிளாஸில் வந்து அதிகப்படியான நிறைகள் இருந்தாலுமே குறைகள் அப்படிங்கிறது வந்து கொஞ்சமாக இருக்குது. இது வந்து இந்த வீடியோ மெயினாக மேக் பண்ணுற ரீசன் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன். இப்போது வந்து எனக்கே பர்சனல் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்குமே நார்மல் கிளாஸை வந்து போடுறதுக்கு வந்து முயற்சி பண்ணிக்கலாம். ஏன்னா டஃபன் போகிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப நீடாக இருந்தால் மட்டும் உங்களுக்கு ஒரு ஹைட் ஏற்றுறீங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹைட் ஏற்றுவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 3 ஃபீட்டு 3.5 ஃபீட்டு 4 ஃபீட் ஹைட் ஏற்றுவாங்க. அந்த மாதிரி ஹைட் ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரெஷரில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆட்கள் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 6x2x2 டேங்க் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அவங்களாம் வந்து நார்மலாக நீங்கள் வந்து சாதாரணமாக நீங்கள் வந்து நார்மல் கிளியர் கிளாஸை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 2.5 ஃபீட் அகல் எடுத்தால் கூட ஹைட்டு 2ஓட நிறுத்தத்துக்கு வந்து முயற்சி பண்ணுங்கள். எப்பயுமே வந்து ஹைட் ஏற்றதுக்கு முயற்சி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அதுக்கு தேவையான பிரேசிங் அப்படிங்கிறது வந்து ப்ராப்பராக கொடுத்தா எந்த கிளாஸுமே சேஃப் தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு 8 mm டேங்க்லேயே ப்ராப்பராக பிரேசிங் கொடுத்தீங்கன்னா 5 ஃபீட்டுக்கு கூட நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக வச்சுருந்த 4 ஃபீட் டேங்குமே பார்த்தீங்கன்னா 8 mm போட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேலே நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறமே தான் ரீசெண்ட் டைமில் தான் இது வந்து 10 mm போட்டிருக்கேன். இது வந்து 5 ஃபீட் லென்த்து 1.5 ஃபீட் வந்து ஹைட்டு 1.5 ஃபீட் பார்த்தீங்கன்னா வித்து. இது நான் 10 mm போட்டிருக்கேன். ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா பிரேசிங் வந்து அவ்வளோவா கொடுக்காம அளவாக கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு இது போதுமானது. ஏன்னா நம்ம தான் ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எக்கனாமிக்கலாக போகிற மாதிரி இருந்தால் நார்மல் கிளாஸ் யூஸ் பண்ணிக்குவாங்க. இல்லை எனக்கு வந்து காஸ்ட் வைஸ் பிரச்சனை இல்லை, நான் வந்து ப்ரீமியம்லாம் வந்து ரெடி பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் டஃபன் போய்க்குவாங்க. ஹைட் ஏற்றுற மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து டஃபன் போய்க்குவாங்க. ஸோ அதர்வைஸ் வந்து ஒரு 2 ஃபீட் டேங்கு 3 ஃபீட் டேங்கில் நீங்கள் டஃபன் போகணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எம்எம் சேர்த்துக்குவாங்க. இப்போது 3 ஃபீட் டேங்க்லாம் வந்து ஒரு 8 mm பண்ணுவோம். ஸோ நம்ம ஷாப்லேயே பார்த்தீங்கன்னா 10 mm பண்ணி வச்சிருக்கோம். நீங்கள் 12 mm பண்ணிக்குவாங்க, அவ்வளோதான். மற்றபடி அதிலேயே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் இருக்கும். நீங்கள் வந்து டஃபன் போட்டால் தான் அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட். ஏன்னா 12 mm டேங்கே அவ்வளோ சீக்கிரம் அடித்தா உடையாது. சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா ஒன்று தான். இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக செஞ்சு கொடுத்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 12 mm பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செஞ்சு கொடுத்தோம். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 19 mm மேக்னஸ் கேப்பர் போட்டு டேங்கில் வரன்னு தேய்ச்சிருக்காரு. அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ராட்ச் ஆகும். பொதுவாக வந்து மக்கள்கிட்ட வந்து இருக்கிற கருத்து பார்த்தீங்கன்னா, சார் மேக்னஸ் கேப்பர் போட்டால் கண்டிப்பாக ஸ்க்ராட்ச் ஆகும் அப்படிங்கிற மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கீங்க இல்லையா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக வந்து உங்கள் டேங்கோட எம்எம்முக்கு வந்து ஏத்தாப்பில் பார்த்தீங்கன்னா மேக்னஸ் கேப்பர் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுறாங்க. ஒரு பொருள் ஒரு விஷயத்தை வந்து ஸ்க்ராட்ச் பண்ணுதுன்னா அது வந்து அவங்க அக்வாரியமில் தயாரிக்கவே மாட்டாங்க. ஸோ அவங்களாம் டெஸ்டிங் பண்ணி பார்த்துருப்பாங்க ஸ்க்ராட்ச் ஆகுதா ஆகலையான்னு சொல்லிட்டு. ஏன்னா கம்பி வச்சு நம்ம வந்து கிளாஸை தேய்க்கல,
உள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ஃபைபரான இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஸ்க்ரப்பர். அது வந்து உங்கள் கிளாஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஸ்பாயில் பண்ணாது. ஸோ என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செஞ்சு கொடுத்துட்டு வந்தது பார்த்தீங்கன்னா 12 mm கிளாஸ். அதில் அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஆல்ரெடி ஒரு 19 mm கிளாஸ் வந்து செஞ்சுருந்தார் இல்லையா, அதனுடைய மேக்னெட் ஸ்க்ரப்பர் எடுத்து அவர் வந்து போட்டு வரக்குன்னு தேய்ச்சிருக்காரு. ஆக்சுவலாக நிறைய பேர் மேக்னெட் ஸ்க்ரப்பர் தேய்க்கிறது கூட பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுமா தேய்ப்பாங்க, இப்படி தேய்ப்பாங்க. இப்படிலாம் தேய்க்கக்கூடாது எப்பயுமே. ஸோ மேக்னெட் ஸ்க்ரப்பருக்கு வந்து இப்படி போட்டுட்டு இப்படி வந்துட்டு இது ஒரு ப்ரொசீஜர் மாதிரி, ஒரு ஃபார்முலா மாதிரி, இப்படி தேய்க்கிறோமா இப்படி வரமா, இப்படி தேய்ச்சோம்னா சேஃபு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்படின்னு வந்து இந்த விலைக்கழுவாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரிலாம் வந்து தேய்ப்பாங்க. இந்த மாதிரிலாம் வந்து தேய்க்கக்கூடாது. இது வந்து ப்ரொசீஜர் படி தப்பு. ஏன்னா வெளியே வந்து ஒரு சாஃப்டான ஒரு இது கொடுத்துருக்காங்க, உள்ளே வந்து ஒரு ஹார்டியாக நம்மளுடைய சால்ட் கண்டென்ட்டு ப்ளஸ் ஆல்கேலாம் க்ளீன் பண்ணுறதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இங்கேருந்து தேய்க்கிறோமா, இல்லை இப்படி ஒரு லென்த்து வந்துட்டு இப்படி போயிட்டு இப்படி தேய்ச்சிக்கலாம். இதனால வந்து கிளாஸஸ் வந்து ஸ்க்ராச்சஸ் வந்து ஆகிறது வந்து குறைவு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது வந்து 10 mm டேங்க்கு சரிங்களா. 10 mm கிளாஸில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 10 mm to 12 mm போகக்கூடிய மேக்னெட் ஸ்க்ரப்பர் தான் வந்து யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. இது வந்து சோபோல SP மேக்ஸ். இது வந்து 10 to 12 வந்து போகக்கூடிய கிளாஸஸ்க்கு வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும். அதே வந்து இதே வந்துட்டு நான் இப்போ ஒரு 16 mm to 19 mm போகக்கூடிய சோபோல XXX மேக்ஸ் இருக்குது. அதெல்லாம் நான் வந்து போட்டு தேய்ச்சினா கண்டிப்பாக ஸ்க்ராட்ச் ஆகும். ஸோ உங்களோட கிளாஸோட திக்னஸ் என்னன்னு பாருங்கள். அதில் ரெக்கமெண்டேஷன் பண்ணிருக்கக்கூடிய மேக்னெட் ஸ்க்ரப்பரோட MM போட்டிருப்பாங்க. எப்பயுமே 12 mm இருக்குன்னா 10 to 12 இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹார்டியாகவும் இல்லாமல் நீங்கள் தேய்க்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே நீங்கள் வந்து ஒரு 10 mm இருக்கக்கூடிய கிளாஸஸ்க்கு வந்து நீங்கள் ஒரு 12 to 16 mm அல்லது வந்து 16 to 19 mm போட்டிங்கன்னா உங்களுக்கு இழுக்கும் போது டைட்டாக வரும். அப்போ என்ன ஆகுனா, ரெண்டும் அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கிறதுனால கிளாஸஸ் வந்து ஸ்க்ராச்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். இதை விட ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் பாட்டமில் ஸ்டாண்டு போட்டிருக்கீங்க, மேக்னெட் ஸ்க்ரப்பர் போடும்போது அந்த மண் என்ன ஆகுனா, மண் லைட்டாக மேலே எந்திரிக்கும். அப்போ நம்மளால் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மண்ணையும் சேர்த்து வீசி இழுத்து வந்துடுவாங்க. அதில் கிளாஸஸ் வந்து ஸ்க்ராச்சஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். என்னுடைய கஸ்டமருக்கு வந்து நிறைய நடந்துருக்குது. சாண்டு போடுற கஸ்டமர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஃபோர்ஸை வந்து இங்கே போகும்போது கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க, மெதுவாக ஸ்க்ரப் பண்ணுங்கள். இந்த இடத்துல மண் தான் மாட்டு தான் பாருங்கள். மண் மாட்டினா கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டு மறுபடியும் இழுத்தீங்கன்னா சரியாக வந்துடும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே இழுக்கும் போது அந்த மண்ணெல்லாம் பறக்க ஆரம்பிக்கும் போது இப்படி தேய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா அந்த மண் இங்கே டஸ்ட்டில் உள்ளே பூந்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக கிளாஸஸ் வந்து ஸ்க்ராச்சஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். நம்மளால என்ன சொல்லுவாங்க, சார் மேக்னெட் ஸ்க்ரப்பர் போட்டாலே ஸ்க்ராட்ச் ஆகும் சார் அப்படிம்பாங்க. அதெல்லாம் ரீசன் கிடையாது. நீங்கள் வந்து மேக்னெட் ஸ்க்ரப்பரை கரெக்டான எம்எம்மில் யூஸ் பண்ணிங்கன்னா, கரெக்டான கிளாஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ராட்ச் ஆகாது. இப்போ நான் ஷாப் வச்சிருக்கேன், இந்த மேக்னெட் ஸ்க்ரப்பர் நீங்கள் என்ன வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இந்த வீடியோ மேக் பண்ணல. ஏன்னா நம்ம வந்து எல்லா டேங்க்லையுமே நம்ம மேக்னெட் ஸ்க்ரப்பர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறேன். என்னோட கடைக்கு வரக்கூடிய கஸ்டமருக்கு தெரியும். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப மெயின்டெனன்ஸ் பண்ணுறது கிடையாது. ப்ராப்பராக ஃபில்ட்ரேஷன் ஹெவியாக இருக்குது. மேக்னெட் ஸ்க்ரப்பர் மட்டும் 2 days ஒன்ஸ் வந்து நம்ம இழுத்து விட்ருவோம். ஏன்னா வந்து ஆல்கே ஃபார்ம் ஆகிறது ப்ளஸ் வந்து என்னோட TDS வந்து அதிகம் 1250 இருக்குது. சால்ட் கரண்ட் படியாமல் இருக்கிறதுக்காக வந்து நான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். அப்படி யூஸ் பண்ணாலுமே எனக்கு வந்து ஸ்க்ராச்சஸ் வந்து ஆகிறது இல்லை. ஸோ என் கஸ்டமருக்கும் வந்து கிளாஸஸோட கேட்டு தான் வந்து ப்ராப்பராக வந்து மேக்னெட் ஸ்க்ரப்பர் கூட நம்ம அனுப்பிட்டு இருப்போம் சரிங்களா. ஸோ இப்போ டைரெக்டாக கஸ்டமர் வந்து சார் 12 mm கொடுங்க, அது கொடுங்கன்னா உங்களோட கிளாஸஸோட திக்னஸ் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லும்போது, சார் எனக்கு வந்து 6 mm தான், நீங்கள் கொஞ்சம் பெருசாக கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் தேய்க்கிறது ஈஸியாக இருக்குது சார் சொல்லுவாங்க. இப்போ 6 mm இத்தோடு தான் இருக்கும் மேக்னெட் ஸ்க்ரப்பர். நம்மளுக்கு வந்து அந்த 2 feet டேங்கி சீக்கிரமாக க்ளீன் பண்ணதுக்கோசரம் இவ்வளோ பெரிய மேக்னெட் ஸ்க்ரப்பர் வாங்கிடுவாங்க. அப்போ என்ன ஆகுனா, சைஸும் பெருசாக போகும், உள்ள பவர் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ராட்ச் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ண வேணாம். ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து பெரிய பெரிய டேங்க் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கும் நம்புறேன், புரியும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஒப்பீனியனும் சரி, அதே மாதிரி சில பேர் வந்து இது எதையுமே நெகட்டிவாக எடுத்துக்கலாம். என்னுடைய பர்சனல் சஜஷனும் ப்ளஸ் வந்து கஸ்டமரோட சஜஷனும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஷேர் பண்ணியிருக்கோம். உங்களுடைய ஒப்பீனியன் இருந்தால் கூட தாராளமாக கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருந்தால் கூட நெக்ஸ்ட் நம்ம அந்த வீடியோவை எடுத்து நம்ம மேக் பண்ணுறதுக்கு வந்து முயற்சி பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.